நான் கடந்த 5 ஆண்டுகளாக நான் சமூக நீதி அரசியல பேசினேன், சமத்துவ அரசியல பேசினேன், மனிதநேய அரசியல பேசினேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசு சமத்துவ அரசியலை பேசுகிறதா, சமூக நீதி அரசியலை பேசுகிறதா? அரசு அமைச்சு கிட்டத்தட்ட 90 நாளை நெருங்க போகிறது. என்றைக்காவது இவர் மத்திய அரசை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரா, பேசி இருக்கிறாரா? மத்திய பாஜக அரசை எதிர்த்து இவர் பேச தயாரா? ஒரு இயக்கத்தின் முதன்மை செயலாளராக ஒரு கூட்டணியை பற்றி இவ்வளவு கேள்வி கேட்டு இவரது வாதங்களை முன்வைத்தும் அண்ணன் திருமாவளவன் வாய்மூடி மௌனியாக வாய்ப்பத்தி இருப்பது ஏன்? ராமாயணத்தை படித்துவிட்டு ராமர் கோலையை இடிப்பது என்ன நியாயம்? அந்த வரதான் அவர்கிட்ட அவருடைய அரசியல் இருக்கு. பாசிசம் பாயாசம் எல்லாம் சவால் விட்ட மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்றைக்கு பாசிச ஆட்சி நடத்துகிறார். அந்த பாசிசத்துக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இவர் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இப்படிலாம் பேசினார்னா அதற்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இப்போ அவங்க அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறாங்க. பங்கேற்று இருந்தும் ஒரு சில அடுத்த கட்ட தலைவர்கள் அதுக்கு அகெயின்ஸ்டான பல ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாங்க. தாவேக அரசு விமர்சனம் செய்யக்கூடிய தோணியில குறிப்பா விடுதலை சிறுத்தைகளினுடைய முதன்மை செயலாளர் திரு ஆலூர் ஷானவாஸ் திமுகவினுடைய மேடைகள்ல அடுத்தடுத்து அவர் தோன்றி அவர் பேசி கொண்டு வருகிறார். ரொம்பவே கலைஞரை புகழ்றாரு. அது அவர் செய்த சாதனைகள், அவர் செய்த அந்த தமிழ் மக்களுக்காக செஞ்சதை அவர் மேற்கோள் காட்டுறதுல இது இல்லை. பட் ஆனால் ஆல்ரெடி இந்த ப்ராக்சி கவர்மெண்ட், பிஜேபியோட ப்ராக்சி கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன இந்த உணர்த்தக்கூடிய செய்தி? மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சங்கத்தமிழர் அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு அந்த கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். தற்பொழுது அந்த இடைநீக்கம் நீக்கப்பட்டதாக அறிகிறேன். மீண்டும் அவர் கட்சியிலே சேர்த்து கொள்ளப்பட்டதாக அறிகிறேன். அவர் விவாத ஊடகங்களிலே, சமூக ஊடகங்களிலே மிக ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். மரியாதைக்குரிய ஆலூர் ஷானவாஸ் அவரும் மக்கள் மேடையாக இருக்கட்டும், மக்கள் மன்றமாக இருக்கட்டும், நம்மளுடைய டிவி விவாதங்களாக இருக்கட்டும், சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், அவர் மிக தெளிவான ஆணித்தரமான தமிழ்நாட்டுடைய வரலாறுகளை, தமிழ்நாட்டுடைய புள்ளி விவரங்களை விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக மிக ஆணித்தரமாக வாதங்களை எடுத்து வைக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரா? அவர் சமீபத்திலே அவருடைய ஒரு பேட்டியை பார்த்தேன். நான் கடந்த 5 ஆண்டுகளாக நான் சமூக நீதி அரசியல பேசினேன், சமத்துவ அரசியல பேசினேன், மனிதநேய அரசியல பேசினேன். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசு சமத்துவ அரசியலை பேசுகிறதா, சமூக நீதி அரசியலை பேசுகிறதா? அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்ல வர்றாரா? இந்த ஆட்சி அமைஞ்சு, தாவேக அரசு அமைஞ்சு கிட்டத்தட்ட 90 நாளை நெருங்க போகிறது. என்றைக்காவது இவர் மத்திய அரசை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரா, பேசி இருக்கிறாரா? மத்திய பாஜக அரசை எதிர்த்து இவர் பேச தயாரா? அவர்கள் வலதுசாரிகள், நாங்கள்லாம் இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள். அப்படி ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட தாவேகாவோட முதலமைச்சரோடு கூட்டணி வைத்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்திலே பங்கெடுத்துக் கொண்டு 5 ஆண்டு காலம் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு நாங்கள் எதிர்க்க வேண்டிய இடத்திலே எதிர்த்தோம், நாங்கள் போராட வேண்டிய இடத்திலே போராடினோம், நாங்கள் எந்த காலத்திலும் எங்களுடைய சமத்துவ அரசியலை சமரசம் செய்து கிடையாது, நாங்கள் எந்த சூழ்நிலையும் எங்களுடைய சமூக நீதி அரசுகளை விட்டுக் கொடுத்து அரசியல் செய்து கிடையாது, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் எங்கள் மனிதனின அரசியலை யாரிடமும் மண்டியிடச் செய்து கிடையாது. ஆகையால் இந்த 3 மாத அரசியலுக்காக என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேள்வி கேட்கிறார். இதற்கு யார் பதில் சொல்ல வேண்டும்? மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஒன்று, மிகப்பெரிய செல்வந்தராக லாட்டரி அதிபராக இருந்த ஆதவ அர்ஜுனாவே திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக இயக்கத்தை விட்டு நீக்கப்பட்டார். அதனால ஆதவ அர்ஜுனாவை கம்பேர் பண்ணும்போது மரியாதைக்குரிய அண்ணன் சாலூர் நவாஸ், சகோதரர் சாலூர் நவாஸ் ஒன்றும் குட்டி குபோரோ, வட்டி கடைக்கு வேந்தரோ, மிட்டா மிராசாரோ, கோட்டை கொத்தலங்கு சொந்தக்காரரோ,
இல்ல மரியாதைக்குரிய நம்மளுடைய ஆதவ அர்ஜுனா போன்ற லாட்டரி அதிபரோ, இப்படி எதுவுமே கிடையாது. அவர் ஒரு சராசரி அரசியல்வாதி, ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஏன் அண்ணன் இவ்வளவு கேள்வி கேட்டும், இவ்வளவு ஒரு இயக்கத்தின் முதன்மை செயலாளராக ஒரு கூட்டணியை பற்றி இவ்வளவு கேள்வி கேட்டும், இவரது வாதங்களை முன்வைத்தும் அண்ணன் திருமாவளவன் வாய்மூடி மௌனியாக வாய்ப்பத்தி இருப்பது ஏன்? மரியாதைக்குரிய ஆளூர் அப்ப அவருடைய கேள்வியில நியாயம் இருக்கு, அவருடைய கேள்வியில உண்மை இருக்கு. அவருடைய மனச்சாட்சி வந்து மரியாதைக்குரிய ஆளூர் சானாசுடைய கேள்விக்கு பதில் சொல்ல மனச்சாட்சி மறுக்கிறது அப்படின்னு தான் நாம் சொல்ல முடியும். அதனால இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர்கள் அவருடைய அரசியல் இன்றைக்கு எப்படி இருக்குது என்றால், நான் ஒரு உதாரணமாக தான் நான் ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்கிறேன். படிப்பது ராமாயணமாக இருப்பது போல ராமாயணத்தை படித்துவிட்டு ராமர் கோலையை இடிப்பது என்ன நியாயம்? அந்த மாதிரிதான் அவர்கிட்ட வந்து அவருடைய அரசியல் இருக்கு. ராமாயணத்தை நீங்கள் படித்து விட்டு நீங்க ராமர் கோலையை பாதுகாக்க வேண்டும். மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏகாதிபத்திய எதிர்ப்பு அரசியலை பேசுகிறார், சமத்துவ அரசியலை பேசுகிறார், சமூக நீதி அரசியலை பேசுகிறார், மனிதநேய அரசியலை பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு பாசிஸ்டை போல செயல்படுகின்ற விஜய் அவர்களை ஆதரிக்கிறார். பாசிசம் பாயாசம் எல்லாம் சவால் விட்ட மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்றைக்கு பாசிச ஆட்சி நடத்துகிறார். அந்த பாசிசத்துக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதிகாரத்தை அமைச்சரவையிலே பங்கெடுப்பதற்கு, அதிகாரத்தை வந்து வென்றெடுத்து அதிகாரத்திலே வந்து பங்குகளை பிரிப்பதற்கு அவர் பாசிசத்தோடு சமரசம் செய்து கொள்கிறார். அதனால்தான் மரியாதைக்குரிய சானவாசனுடைய நியாயமான கேள்விகளுக்கு இன்றைக்கு அவர் பதில் சொல்ல முடியவில்லை. அதனால்தான் ஒரு மிகப்பெரிய லாட்டரி அதிபரை வந்து கட்சியை விட்டு நீக்கினார். இன்னைக்கு மரியாதைக்குரிய ஆளூர் சானவாசை அவரை நீக்க முடியவில்லை. அவர் மனச்சாட்சி மறுக்கிறது. அதனால இந்த கேள்விக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் விளக்கம் தர வேண்டும். அதனால இதுல வந்து அருமை மரியாதைக்குரிய ஆளூர் சானவாசுடைய கேள்விகள் நியாயமானது. அதற்கு பதில் சொல்ல மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவனுடைய மனச்சாட்சி மறுக்கிறது. இதைத்தான் நம்ம சொல்ல முடியும். இதற்கு சரியான விளக்கம் நீங்க வந்து அண்ணன் திருமாவளவன் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சார், இப்போ அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கோம். அவர் வந்து இரட்டை வேட அரசியலை மாட்டிக்கொண்டு தத்தளிக்கிறார், தடுமாறுகிறார், அவர் தடமாறுகிறார். அதனால அவருடைய தடுமாற்றம் விரைவில் ஒரு நல்ல அரசியல் முடிவை எடுக்கக்கூடிய சூழலை கூட உருவாக்கலாம். சார், இப்ப அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம். இப்போ குறைந்தபட்சம் தார்மீகமா ஒரு கூட்டணியில நம்ம இடம் பெற்றுட்டோம் அப்படின்னா அந்த கூட்டணியை விமர்சனம் பண்ணாம இருப்பாங்க, பிழைகளை சுட்டி காட்டலாம். ஆனால் பெரிதாக கொள்கை ரீதியாக ஒரு பெரிய விமர்சனம் வைக்க மாட்டாங்க. இப்போ இந்த அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கோம். இன்னைக்கு சட்டசபை கூட்டத்தொடரில் அமைச்சர் மாண்புமிகு வன்னியரசு அவர்கள் இந்த தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்துல வந்து இந்த தீர்மானம் வந்து ஒண்ணு கொண்டு வந்திருந்தாங்க. அதுல ஏன் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் ரொம்ப இதுவா இருக்கீங்க, சோகமா இருக்கீங்க, இதை ஆரவாரப்படுத்தி பெஞ்சை தட்டி நம்ம எல்லாரும் வந்து ஒரு ஆரவாரமா நிறைவேற்றப்பட வேண்டிய மசோதா அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி கொண்டு வரக்கூடிய அந்த மசோதாவுக்கு எல்லாரும் அப்படி இது பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டிவிக்கே ஒரு எம்எல்ஏ மாதிரி அவர் வந்து அவர் பிஹேவ் பண்ணதை நம்ம பார்த்தோம். அப்படி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்கள் அவர்கள் மீது இப்படிப்பட்ட அவரு நேர் எதிராக திமுக மேடையில போய் தாவேக்கா விமர்சனம் பண்றது. அப்போ இது பிளவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா கட்சி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட ஒரு நபர், அவர் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களை பார்த்து RSS காரர் என்றெல்லாம் அவர் வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தையும் வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவதுங்க, நானும் இன்னைக்கு வந்து நான் இந்த சட்டப்பேரவை நேரலையை பார்த்தேன். நம்மளுடைய மரியாதைக்குரிய சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் ஒரு உண்மைக்கு மாறான தகவலை வந்து சபாநாயகர்கிட்ட சொல்றாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனி தீர்மானத்தின் மீது ஆதரித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உரையாற்றி எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சரி, எதிர்கட்சி சட்டம் சரி, மேசையை தட்டி அதற்கு வரவேற்பு அளித்து அதற்கு எந்த எதிர்ப்புமே இல்லாமல் அந்த தீர்மானம் நிறைவேறியது. இவர் அப்பொழுது சட்டசபையிலே இவர் வந்து ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பாங்க எங்களுக்கு வந்து நினைவுக்கு வருது. அதனால தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக வந்து இவர் வந்து ஏங்க தனித்தமிழ்ல தமிழ்தாய் வாழ்த்துப்படாது, அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, திமுக கூட தமிழ்நாட்டில் அரசியல் பண்ற அனைத்து கட்சிக்கும் வந்து உடன்பாடு உண்டு. இது ஆதரிக்காம தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியுமா? ஒட்டுமொத்த தமிழ்நாடு திரண்டு அந்த கட்சியை அடிச்சு விரட்டி விட்டுரும். இதுதான் உண்மை. அதனால இவர் வந்து தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இப்படிலாம் வந்து பேசினார்னா அதற்கு வந்து நம்ம வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது.
அதிமுகவும் சரி திமுகவும் சரி இந்த விஷயத்துல ஒரே நேர்கோட்டில் தான் பண்ண முடியும். தமிழ்தாய் பாட்டுக்கு தமிழ்நாட்டில் வந்து முதலிடம் இல்லைன்னா அப்புறம் வேற எந்த பாட்டுக்கு முதலிடம் கொடுக்க முடியும்? அதனால இவர் தன்னை அந்த நேரத்தில் இவர் வந்து தூங்கியிருப்பார். அதிமுக பொதுச் செயலாளர் வந்து தனித்து அந்த தமிழ்தாய் வாழ்த்து தீர்மானத்தின் மீது வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அதிமுக உறுப்பினர்கள்லாம் ஆரவாரத்தோடு குதூகாலத்தோடு மேசையை தட்டிய போது இவர் எங்கேயாவது வந்து தூங்கிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். இவர் சட்டசபைக்குள்ள கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால இவர் தவறான தகவல் வந்து பேசியிருக்காரு. நான் நேரில் பார்த்தேன். அதனால வந்து இவருடைய கட்சியில இன்னைக்கு நிறைய வந்து பிரச்சனை இருக்கு. ஆளூர் ஷானவாஸ் ஒரு கருத்தை கூறுகிறார். மரியாதைக்குரிய சங்கத்தமிழன் ஒரு கருத்தை கூறுகிறார். அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது. மரியாதைக்குரிய அந்த ரவிக்குமார் அவருக்கும் RSSக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் ஒரு நல்ல எழுத்தாளர், நல்ல ஒரு மக்களை நேசிக்கிற மனிதநேயர். அவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியிலே ஒரு போற்றப்பட வேண்டும் மரியாதைக்குரியவர். அவரை பார்த்து RSSோடு ஒப்பிடுவது RSS ஒன்றும் எங்களை பொறுத்தவரை RSS ஒன்றும் ஒரு பெரிய கருணாநிதி மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி வந்து சமூக நீதிக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால அவங்களுக்கு உள்ள கருத்து வேறுபாடு, அவங்களுக்குள்ள அரசியல் இன்டர்னல் பிரச்சனை. இந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுக்கிறதுல விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சரிபாதி உறுப்பினர்களுக்கு உடன்பாடு கிடையாது. அதனால அவங்களுக்கு அந்த கட்சிக்குள்ள இன்டர்னல் பிரச்சனை அவங்களுக்கு தெளிவா விளக்கிட்டேன். மரியாதைக்குரிய ஆளூர் ஷானவாசாருடைய பேச்சுக்கு கேட்ட கேள்விகள் நியாயமானவை. அதற்கு மரியாதைக்குரிய அந்த கட்சியினுடைய நிறுவனத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய மனச்சாட்சி பதில் சொல்ல மறுக்கிறது. இதற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் சொல்லிட்டேன். அதனால மீண்டும் அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. இதுக்கு அண்ணன் திருமாவளவன் தான் தெளிவுபடுத்தலாம். அவருடைய அமித்ஷா போன் கால்ல பேசினாராம் பொதுச் செயலாளர் ரவிக்குமார்ட்ட. அது அவர் ட்வீட்டாவே போட்டிருந்தாரு. அப்போ உன்கிட்ட வந்து இப்ப போன் பேசி பிறந்த நாள் வாழ்த்து வேற கூறுவாரா அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் அவர் அந்த ஒரு விமர்சனத்தை வச்சாரு. பிறகு திருமாவளவனே அது ஓப்பனா உடைச்சாரு. எனக்குமே வந்து அவர் வந்து பேசினாரு. அந்த சங்கத்தமிழனுக்கு அரசியல் புரிதல்ல, கருத்தை வந்து அரசியல் கருத்தா தான் மோத முடியும். 1000 கருத்து முதல் இருக்கலாம். ஆனா அரசியல்ல நாகரிகம் பண்பாடுன்னு ஒன்று இருக்கு. அந்த அரசியல் நாகரிகத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அந்த துரை ரவிக்குமார் அவர்கள் அந்த அடிப்படையில ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து அது ஒன்றும் தப்பே கிடையாது. அப்ப சங்கத்தமிழனுக்கு வந்து அரசியல் புரிதல் இல்ல, கருத்து மோதலை உருவாக்க பார்க்கறாரு. ஒரு கட்சியில கழகத்தை விளைவிக்க பார்க்கறதா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால ஒரு மத்திய ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பிறந்தநாள் வாழ்த்து சொல்றது ஒரு அரசியல்ல வழக்கமான நடைமுறைதான். இதையெல்லாம் முடிச்சு போட்டு இவர் RSS காரன்னு சொன்னா இவர் அரசியல் புரிதல் இல்லாதான் நம்ம ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும். சார், இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் தாவேகாவுக்கு ரொம்பவே அக்ரெசிவா ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் டிஎம்கே மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னமா ஆளூர் ஷானவாஸ், அதே போல பொதுச் செயலாளர் ரவிக்குமார், அதே போல பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன், இவங்க எல்லாம் வந்து இந்த கூட்டணி விட்டு விலகுனதுக்கு பிறகும் அமைச்சரவையில் பங்கேற்றதுக்கு பிறகும் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நன்றிகள் தெரிவிச்சிருந்தாங்க. நான் வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நீங்க என்னென்ன கோரிக்கைகள்லாம் வச்சனோ அதெல்லாம் நீங்க வந்து நிறைவேற்றி தந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட அவங்க வந்து சொன்னதை பார்க்கிறோம். இப்போ விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவர்களுமே திமுகவை கடுமையா சாடவும் இல்லை, விமர்சனமும் பண்ணல. மாறாக அவர் வந்து திமுகவோட இன்னும் ஒரு தோழமை சக்தியோட ஒரு உணர்வோடு தான் வந்து திமுகவும் அணுகிட்டு இருக்காரு. அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப தாவேகா இவர்கள் எப்படி பார்க்கும்? நாம அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கோம், இவங்க விட்டா இன்னும் நம்மள வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறாங்களே. நான் ஒரு தெளிவான பதில கொடுத்தேன். அண்ணன் திருமாவளவன் மனச்சாட்சி மறந்து மனக்குழப்பத்தில் இருக்கிறார். ஏற்கனவே வந்து ஒரு மிகப்பெரிய லாட்டரி அதிபருடைய வீட்டு பிள்ளையார்த்த வந்து மாதவ் அர்ஜுனா மீதே வந்து கட்சியினுடைய விரோத நிலைக்கின்ற உடனே வந்து கட்சியை விட்டு நீக்கினவர். ஒரு சாதாரண நடுத்தரவுக்கு சேர்ந்த ஆளூர் ஷானவாசை வந்து கட்சியை விட்டு நீக்காம இன்றைக்கு வரை அவருடைய கருத்தை ஆமோதிக்கவில்லை, பதில் சொல்லாமல் இருக்கின்ற அவர் அரசியல் குழப்பத்தில் இருக்காரு. அவருக்கு நிர்பந்தம் இருக்குன்னு சொல்ல வர்றேன். அவர் வந்து என்ன முடிவு வேண்டாலும் எடுக்கலாம். ஒன்று அதிகாரத்தை ருசி பார்த்து வந்து பாசிஸ்ட் போல ஆட்சி செய்யற தாவேகா அரசுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கலாம். இல்லை என்றால் தொடர்ந்து பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய சமூக நீதி அரசியலை வென்றக்கூடிய சமத்துவ அரசியலை போற்றக்கூடிய மனித நேரத்தினை மதிக்கக்கூடிய திருமாவளவர்கள் விரைவில் வெளியே கூட வரலாம். அதனால அரசியல் மனக்குழப்பத்தில் இருக்காரு. அதனாலதான் அவர் வந்து ஆளூர் ஷானவாஸ் போன்ற வந்து முக்கிய தலைவருடைய பேச்சை ரசிக்கவும் இல்லை, அதுக்கு பதில் சொல்லவும் இல்லை. அதனால அவருடைய குழப்பம் தீர்ந்துருச்சுன்னா அதுக்கான பதில் விடை கிடைச்சிடும். விரைவில் அதுக்கான விடை கிடைக்கும். அதனால வெயிட் பண்ணுங்க. நீங்க அதுக்குள்ளே மறுபடியும் கேள்விகளை கேட்குறீங்க. நான் அதுக்கு தெளிவான பதில சொல்லிட்டேன். ஓகே சார், எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி. நீங்க என்கிட்ட பல பேட்டிகள்ல ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தீங்க.
திரு வன்னியரசு அவர்களுடைய ஸ்டேட்டஸ் கோ உயர்றது வந்து திருமாவளவன் அவர்களுக்கு பிடிக்கல. அவர் வந்து காலப்போக்குல அவருக்கு கட்சி தன்னை வந்து தாவேகாவிலேயே தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வாரோ, அல்லது அவர் ஒரு அமைச்சர் ஆயிட்டாரு, இப்ப நாம வந்து ஒரு எம்பியா இருக்கிறோம், அடுத்து 29ல நமக்கு அந்த எம்பி பதவியும் முடிவடையுது அப்படிங்கிற பட்சத்துல அப்ப திரு வன்னியரசு மற்றும் திருமாவளவன் ஆகியோருக்கு இடையே ஒரு இணக்கமான ஒரு போக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னீங்களா? அதுல உறுதியா இருக்கீங்களா? நிறைவான கருத்து. அதாவது மரியாதைக்குரிய திரு வன்னியரசு அவர்கள் உண்மையிலே வந்து அந்த மாதிரி நிலைக்கெல்லாம் செல்வாரால் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அரசியலில் வந்து சுதந்திர போராட்டம் இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், சுதந்திர போராட்டத்திலே ஒரு எட்டப்பனை நாம் பார்த்துருக்கிறோம். சுதந்திர போராட்டத்திலே இந்த நாட்டை காட்டி கொடுத்த தொண்டமான் பரம்பரையை பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஈழ போராட்டத்திலே ஒரு கருணாவனம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஈராக் போராட்டத்திலே சதாம் ஹுசனை காட்டி கொடுத்த தன்னுடைய உறவினரையும் பார்த்துருக்கான். இப்படி அதே மாதிரி ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையும் ஒரு 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 எட்டப்பன்கள் இருந்து கூட இருப்பாங்க. திமுகவில் ஒரு எட்டப்பன் சொன்னா வைகோ சொல்லலாம், அதிமுகவில் ஒரு எட்டப்பன் சொன்னா ஓ பன்னீர்செல்வம் சொல்லலாம். இப்படி எல்லா கட்சியிலையும் எட்டப்பர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதனால எட்டப்பனா மாறுறதும் அவர் பகத்சிங்கா நேதாஜியா போற்றப்பட போறதும் அவர் கையில தான் இருக்கு அரசியல்ல. அதனால அரசியல்ல அதிகாரத்தை ருசி பார்த்தவர்கள் மீண்டதா வரலாறு இல்லை. அதனால என்ன வேணாலும் இருக்கலாம். அண்ணன் திருமாவளவர்கள் மனக்குழப்பத்தில் இருக்காரு. அவர் மனச்சாட்சியோட முடிவெடுக்கக்கூடியவர். அதனால அதிகாரம் வேணான்னு தூக்கி போடக்கூடிய சூழல் வந்தா மரியாதைக்குரிய அண்ணன் வன்னியரசு என்ன நிலைப்பாட்டிலே இருக்க போகிறார், அவருடைய பதில் எப்படி இருக்குன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பகுதிகளில் என்னுடைய கால் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய ஏராளமான பிரச்சனை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கு. சேரிகளுடைய தலையாய பிரச்சனை, தீர்க்கப்படாத பிரச்சனை, எண்ணற்ற பிரச்சனைகள் குப்பை போல தேங்கி கிடக்கிறது. அதையெல்லாம் தேங்கிய குப்பைகளை சரி செய்வதென்றால், அள்ளி அதை வீசுவதென்றால் எனக்கு அதிகாரம் தேவை. அதனால அந்த அதிகாரத்தை வைத்துதான் நான் சார்ந்த அந்த மக்களுக்கு என்னால் நன்மைகளை செய்ய முடியும். ஆகையால் அண்ணன் திருமாவளுடைய முடிவு தவறானது. ஆகையால் நான் இந்த ஆளும் தாவேக அரசை ஆதரித்து அமைச்சரவைகளை பங்கெடுத்து நான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பகுதிக்கு என்னுடைய கால்கள் தொடர்ந்து பயணம் செய்யும். அவர்களுக்கான குறைகளை தீர்க்கக்கூடிய நான் மீட்பராக தொடர்ந்து செயல்படுவேன் என்று பதில் கூட விரைவில் நாம் காதுகளிலே ஒலிக்கும். அதையும் நாம் கேட்பதற்கு தயாராக இருப்போம். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.